சரி, இப்ப ஒரு வெப்பமானி ஒன்று எடுப்போம். வெப்பமானி எடுத்தோம்னா வெப்பமானியில ரசக்குமிழ் இருக்க போகுது. சரியா? அதுல இருந்து மைத்துளை குழாயில தான் ரசம் மேல போகுது. சரியா? அப்ப இது ஃபுல்லா என்ன இருக்க போகுது? ரசம் இருக்க போகுது. சரியா? இப்ப பாப்போம் இது என்ன நடக்குதுன்னு. சரியா? அதாவது இதை நம்ம உருகும் பனிக்கட்டியில வைக்கக்குள்ள இவ்வளத்தை இருக்குதுண்டு வெப்பம். சரியா? அப்ப உருகும் பனிக்கட்டி என்னன்னு சைபர் பாகைசி. சரியா? சைபர் பாகைசியில அதாவது இதுல இருந்து ஒரு 10 மில்லிமீட்டர்ல இருக்கின்ற வெப்பம். 10 இல்ல, ஒரு 2 மில்லிமீட்டர்ல இருக்கின்ற வெப்பமே. 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அணி 10 மில்லிமீட்டர்ல இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ரசம் ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் சீரா தான் விரிய போகுது. வெப்பநிலை கூடக்குள்ள சீரா விரிய போகுது. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ரசம் அதாவது சீரா விரியக்குள்ள ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் கிட்டத்தட்ட நம்ம எடுப்போம். ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் ஒவ்வொரு பாகைசிக்கும் 2 மில்லிமீட்டர் உயர்தண்டு எடுப்போமே. அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதாவது ஒரு பாகைசிக்கு 2 மில்லிமீட்டர் உயருது. அதாவது ஒரு பாகைசிக்கு 2 மில்லிமீட்டர். 2 பாகைசிக்கு திருப்ப 2 மில்லிமீட்டர் உயருது. 3 பாகைசிக்கு 2 பாகைசிக்கு இது 2 பாகைசி, இது 3 பாகைசிக்கு 2 மில்லிமீட்டர் உயருது. அதாவது ரசநிரல் ஒவ்வொரு பாகையால வெப்பநிலையை கூட்டக்குள்ள ஒவ்வொரு மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் உயரம் கூடுது. சரியா? கிளியரா? ஒவ்வொரு பாகைசியாலையும் 2 மில்லிமீட்டர் உயரம் கூடுது. அப்ப முதலாவது பாருங்க, சைபர் பாகைசியில என்ன உயரமா இருக்க போகுது? 10 மில்லிமீட்டர். ஒரு பாகைசியில் என்னவா இருக்க போகுது? 12 மில்லிமீட்டர். ஏன் 12 மில்லிமீட்டர்? ஏற்கனவே 10 மில்லிமீட்டர் இருக்கு. அடுத்த ஒரு பாகைசியால் உயரக்குள்ள 2 மில்லிமீட்டர் கூடுது. அப்ப 12 மில்லிமீட்டர். 2 பாகைசியில் என்னவா இருக்க போகுது? 14 மில்லிமீட்டர். ஏன் ஒரு பாகையில 12 மில்லிமீட்டர், ஒவ்வொரு பாகைக்கும் 2 மில்லிமீட்டர் கூடுது. சரியா? 3 பாகைசிக்கு எத்தனையா இருக்க போகுது? 16 மில்லிமீட்டர். 4 பாகைசிக்கு 18 மில்லிமீட்டர். 5 பாகைசிக்கு 20 மில்லிமீட்டர். சரியா? இப்படியே சரி பார்த்தோம்னா சரி, 10 பாகைசிக்கு எத்தனை வர போகுது? 10 பாகைக்கு 10 மில்லிமீட்டர் உயர போகுது. அதே நேரம் சைபர் பாகைக்கு 10 மில்லிமீட்டர் இருக்கு. அப்ப 10 பாகைசிக்கு ஒரு பாகைசிக்கு 2 மில்லிமீட்டர் படி 10 பாகைக்கும் 20 மில்லிமீட்டர், சைபர் பாகைக்கு 10 மில்லிமீட்டர். அப்ப எத்தனை? 30 மில்லிமீட்டர். இது விளங்கிட்ட? அதாவது சைபர் பாகைசியில 10 மில்லிமீட்டர் இருக்கு, ஒவ்வொரு பாகைக்கும் 2 மில்லிமீட்டர் உயருது. அப்ப 10 பாகை உயரக்குள்ள 20 மில்லிமீட்டர் உயர போகுது. ஆல்ரெடி சைபர் பாகையில 10 இருக்கு. அப்ப 30 மில்லிமீட்டர். விளங்கிட்டு தானே? அடுத்ததா 20 பாகைசிக்கு 40 மில்லிமீட்டர். 20 பாகைசிக்கு 50 மில்லிமீட்டர். ஏன் 20 பாகைசிக்கு 1 மில்லிமீட்டருக்கு ஒரு பாகைசிக்கு 2 மில்லிமீட்டர் படி 40 மில்லிமீட்டர் வரப்போகுது. சைபர் பாகைசிக்கு 10 மில்லிமீட்டர் இருக்கு. அப்ப மொத்தமா அதாவது 20 பாகைசிக்கு 40 மில்லிமீட்டர் உயர போகுது. ஏற்கனவே 10 மில்லிமீட்டர் இருக்கு. அப்ப 50 மில்லிமீட்டர். இப்ப இது விளங்கிட்டா? அதாவது சைபர் பாகைசிக்கு 10 மில்லிமீட்டர் காட்டுது, ஒரு பாகைசிக்கு 12, 2 பாகைசிக்கு 14, 3 பாகைசிக்கு 16, 4 பாகைசிக்கு 18, 5 பாகைசிக்கு 20, 10 பாகைசிக்கு 30, 20 பாகைசிக்கு 50. இப்ப
இதை நம்ம வரைவுல எடுத்தோம்னா y சமன் mx சக c என்ற ஃபார்மேட்ல எழுதலாமா இல்லையா? அப்ப y என்றது என்ன? y சமன் m படித்திறன் ஒன்று இருக்கு தானே, சரியா? படித்திறனை mx என்று எழுதுவோம். வெட்டு துண்டு என்ன சி 10 மில்லிமீட்டர் இருக்க போகுது, சரியா? இது கிளியரா? சரியா? இப்ப நம்ம திருப்ப இந்த இதுல இருந்து எப்படி கிராஃப கீறன்னு பார்ப்போம். கிராஃப் எப்படி கீறோம்டா, அதாவது இதுல வெப்பநிலை, சரியா? இதுல வெப்பமான இயல்பு, வெப்பமான இயல்புனா ப்ராப்பர்ட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டி, சரியா? இப்ப பாப்போம் சைபர் பாய்சியில நமக்கு என்னத்தை காட்டுது? இது சைபர், இத குறிப்போமே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 முதலாவது நம்ம 10 மட்டும் கீறுவோம், சரியா? அப்ப சைபர் பாய்சியில் இருக்கக்கூடிய எத்தனை வருது? 10 மில்லிமீட்டர், சரியா? ஒரு பாய்சியில 12, அதாவது ஒரு பாய்சியில 12, 2 பாய்சியில 14, 3 பாய்சியில 16, 4 பாய்சியில 18, அதாவது 12 14 16 18, சரியா? 5 பாய்சியில 20, 10 பாய்சியில 18 20 22 24 26 28 30, இன்னும் கொஞ்சம் மேல கிரணம்டா தான் நல்லா, சரியா? 30, அப்ப 10 பாய்சியில 30, அப்ப இதை பாருங்க, இது ஒரு நேர் ரோடா தான் பெறப்போகுது. இப்ப கிராஃப் எப்படி வந்து ரெண்டு விலங்குதா, நேர் ரோடா கிராஃப் பெறப்போகுது. இப்ப நமக்கு ஒரு தெரியாத வெப்பநிலை என்றதை பார்ப்போம், சரியா? அதாவது இது கிராஃப் நேர் ரோடுன்றது விளங்குதா, சரியா? தெரியாத வெப்பநிலை ஒன்றை பார்த்தோம்டா நம்ம பார்ப்போம், ஒரு தெரியாத வெப்பநிலை அளக்கக்குள்ள நமக்கு இந்த புள்ளியில தெரியாத வெப்பநிலை ஒன்று அளக்கக்குள்ள நமக்கு வெப்பநிலையில வர உயரம் இதண்டு வெப்பம், சரியா? இது நமக்கு தெரியும் தானே, உயரம் எத்தனை? 22 24 24க்கும் 24க்கும் 26க்கும் இடையில இருக்கு, 24க்கும் 26க்கும் இடையில இருக்கு, சரியா? கிளியரா? சரியா? அப்ப நமக்கு இதுல இருந்து நேரே ப்ரொஜெக்ட் பண்ணினா வெப்பநிலையை, அதாவது வெப்பநிலையை காணலாமா இல்லையா? அப்ப இதுல வெப்பநிலை எத்தனையா இருக்க? இது 25 எடுப்போமே, வெப்பமான இயல்பு 25 நமக்கு 7.5 இருக்க போகுது, சரியா? விளங்குதா? விளங்கு இல்லையா? இதத்தான் நாம
அதாவது படித்திறனை வச்சுக்கொண்டு எப்படி காண்றன்றதை பார்ப்போம். சரியா? அதாவது வரைவை குறிச்சமெண்டா இப்படி வருகுது. சரியா? இப்ப நம்ம இத படித்திறனை வச்சுக்கொண்டு எப்படி காண்றன்னு பார்ப்போம். அதாவது நேரே இது இந்த வெப்பத்துக்கு, அதாவது இதுல வெப்பமான இயல்புல வார 25 என்ற ரீடிங்குக்கு, சரியா, 25 என்ற ரீடிங்குக்கு நம்ம சரியா நேரே ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தோம்டா இதுல வெப்பநிலை 7.5 பாகைசி. சரியா? இது கிராஃப் உங்களுக்கு, அதாவது கிராஃப் சீரான கிராஃப். அப்ப சீரான கிராஃப் படித்திறன் சமனா இருக்குமா இல்லையா? இத நம்ம இப்படி நேரே ப்ரொஜெக்ட் பண்ணாம நம்மட மேத்தமெட்டிக்கல் முறையை வச்சு கொண்டு எடுக்கிறது தான் படித்திறனை சமப்படுத்துற. சரியா? இப்ப அதை பார்ப்போம் எப்படி படித்திறனை சமப்படுத்துறது. இது என்ன செய்யறோம், ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் எவ்வளவு கூடுதல் பார்த்து, சரி, அப்ப அந்த வரைவில இருந்து வரைவுக்கு நேரே நமக்கு வந்தது விட இது, அதாவது விட என்ன வெப்பமான இயல்பு உயரம் வந்தது நமக்கு 25 மில்லிமீட்டர் வருது. 25 மில்லிமீட்டர் வருதுன்னா என்ன வெப்பநிலை அறிக்கணும் பார்த்தோம்டா, இந்த வரைவின் வழியே வந்தோம்டா இந்த இருக்கிற புள்ளியில எக்ஸ் அச்சிர ஆள்கூறு நமக்கு வெப்பநிலையை தரப்போகுது. இது கிளியரா? ரைட். இப்ப நம்ம அதுல ஒவ்வொரு பாகைசிக்கும் வெப்பநிலை அளந்து பார்த்தோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா, வெப்பமானி ஒன்றுல 0 பாகைசிக்கும் 100 பாகைசிக்கும் தான் அளக்குற. இப்ப ரசவெப்பமானி ஒன்றுல, சரியா, சரியா, ரசவெப்பமானியில ரசவெப்பமானி ஒன்று இருக்கு. சரியா? இப்ப இந்த ரசவெப்பமானியில நம்ம என்ன செய்யறோம்டா, அப்போதைக்கு ஒவ்வொரு பாகைசிக்கும் எவ்வளவு கூடுதல் பார்த்தா, இப்ப என்ன செய்யறோம்டா, நீர் உருகும் பனிக்கட்டிய வெப்பநிலையையும் கொதிநீராவிய வெப்பநிலையையும் தான் அளக்குது. அதாவது எந்த சமத்தில தனி வெளியே போது ரசம். அப்ப முதலாவது 0 பாகைசி, அதாவது உருகும் பனிக்கட்டியத்தின 0 பாகைசி. 0 பாகைசி எடுத்தோம்னா இந்த உயரம் தருகிறது நமக்கு 10 மில்லிமீட்டர். சரியா? 100 பாகைசி எடுத்தோம்னா வருகிறது இவ்வளவு, அதாவது இந்த உயரம் இந்த இவ்வளவு, அதாவது இந்த உயரம் 210 மில்லிமீட்டர். இது கிளியரா? அதாவது இந்த உயரம் 210 மில்லிமீட்டர். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த 2 புள்ளியை வச்சு போட்டு கிராஃப் எடுக்கணும். 2 புள்ளியை வச்சு போட்டு கிராஃப் எடுக்கணும். சரியா? அப்ப என்ன இருக்க போகுது, இதுல வெப்பநிலை பாகைசி தீட்டா, இது அதாவது வெப்பமான இயல்பு ப்ராப்பர்ட்டி, வெப்பமான இயல்பு டி. சரியா? இப்ப பாப்போம் 0 பாகைசியில எத்தனை இருக்குது, 10 மில்லிமீட்டர். சரியா? அடுத்ததா பாப்போம் 100 பாகைசியில என்ன இருக்க போகுது, இது 100 பாகைசி, இது 0, இது 100. 100 பாகைசியில என்ன இருக்க போகுது, அதாவது 210 மில்லிமீட்டர். நூறு பாய்ச்சல் என்ன வரும்போது 210 மில்லிமீட்டர். அப்ப இப்படி ஒரு கோடு தானே வரப்போகுது, இந்த சமச்சீர தானே வெளியே போகுது. சரியா? இப்ப நம்ம ஒரு தெரியாத வெப்பநிலை ஒன்றுல வெப்பமானி இருக்கிறோம். அப்ப நமக்கு வார வாசிப்பு ஒரு 110 மில்லிமீட்டர். 110, இது 210. சரியா? இப்ப இந்த இருக்கிற
கோட்ற படித்திறன் எல்லா இடமும் சமனத்தனி இருக்கிறது. படித்திறன் மாறுதா, நேர்கோடு தனி, படித்திறன் மாறாது. அப்ப நமக்கு எவ்வளத்தை சந்திக்க போகுது? இது இவ்வளத்தை சந்திக்க போகுது. இதுல வெப்பநிலை என்ன இருக்க போது? டீ கார்டு இருக்கும். சரியா? இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்டா, இந்த இருக்கிற கோட்டுற படித்திறனும் இந்த இருக்கிற கோட்டுற படித்திறனும் சமனா இருக்குமா இல்லையா? அதாவது இந்த கோட்டுற படித்திறனும் இந்த கோட்டுற படித்திறனும் சமனா இருக்குமா இல்லையா? விளங்குதா? அதாவது இந்த பெரிய கோட்டுற படித்திறனும் இந்த சின்ன கோட்டுற படித்திறனும் சமனா இருக்குமா இருக்கு? ஒரே நேர்கோடுண்டா படித்திறன் சமனா இருக்குமா இல்லையா? சமனா இருக்கும் தானே? அதுல எதுவும் டவுட் இருக்கா? அப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஃபர்ஸ்டுக்கு இதர படித்திறனையும் இந்த பெரிய கோட்டுற படித்திறனையும் சமப்படுத்துறேன். அதாவது இந்த இந்த அடிக்கிற கோட்டுற படித்திறனையும் இந்த அடிக்கிற கோட்டுற படித்திறனையும் சமப்படுத்துறேன். அதாவது இப்படி போடுவோமே, இதை ஏ என்று எடுக்க, இந்த பாயிண்ட பி என்று எடுக்க, இந்த பாயிண்ட சி என்று எடுக்க. இப்ப விளங்கு. சரியா? குழப்பம் இல்லாம விளங்கு. சரியா? இப்ப நான் கேட்க என்னண்டா, ஏபியில படித்திறனும் ஏசியில படித்திறனும் சமனா இருக்குமா இல்லையா? அதாவது ஏ பீர படித்திறனும் ஏ சீர படித்திறனும் சமனா இல்லையா? சமனா இருக்கும் தானே? சரியா? இப்ப ஏபியில படித்திறன் எப்படி எழுதுற, பிசியில ஏசியில படித்திறன் எப்படி எழுதுறன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் விளங்கிட்டு தானே? சரி, சரி. இப்ப பார்ப்போம் ஏபியில படித்திறன் என்ன. ஏபியில படித்திறன் ஏபியில படித்திறன் எழுதுவோம். ஏபியில படித்திறன் என்ன? சரியா? அதாவது படித்திறனுக்கு என்ன சமன்பாடு? வையச்சி நால்கூறின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் அச்சு நால்கூற வித்தியாசம். எக்ஸ் அச்சு நால்கூறு என்ன? இந்த இருக்கிறது. சரியா? வையச்சி நால்கூறின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் அச்சு நால்கூறின் வித்தியாசம் தான் படித்திறன். வையச்சி நால்கூறு என்ன? 110. அதாவது இது 110 இருந்து 10 கழிக்கணும். அதாவது வையச்சி நால்கூற வித்தியாசம். எக்ஸ் அச்சு நால்கூற வித்தியாசம் என்ன? தீட்டாவில இருந்து சைவரை கழிக்கணும். தீட்டா மைனஸ் சைவர். விளங்கிட்டா? ரைட். இனி ஏசி இத படித்திறனை பார்ப்போம். ஏசியில படித்திறன் எடுத்தோம்டா என்ன வரப்போகுது? வையச்சிர ஆள்குற வித்தியாசம் என்ன? வேற கலரை பாவிப்போம். இந்த இருக்கிறது என்ன? இதுக்கு கீழே இந்த இருக்கிற நீளம். இது கிளியரா? இப்ப வையச்சிர ஆள்குற வித்தியாசம் என்ன? 210 சய 10 கீழே எக்ஸ் அச்சிர ஆள்குற வித்தியாசம் என்ன? 100 சய சைபர். விளங்கிட்ட? இப்ப
இந்திர படித்திறனும் இதர படித்திறனும் சமனா இருக்குமா இல்லையா? ஏன் ஒரே நேர்கோடுனா படித்திறன் மாறாதானே. இவ்வளத்த படித்திறன் எடுத்தாலும் மாறாது, இவ்வளத்த படித்திறன் எடுத்தாலும் மாறாது, இதுல இருந்து இவ்வளத்த படித்திறன் எடுத்தாலும் மாறாது. ஏன்னா ஒரே நேர்கோடுனா படித்திறன் மாறாது. அப்ப இது ரெண்டு படித்திறனையும் சமப்படுத்தலாமா இல்லையா? சமப்படுத்தலாம். அதாவது 110 -10 கீழே தீட்டா மைனஸ் சைபர் சமன் 210 -10 கீழ் 100 சைபர். இப்ப இதை சுருக்கி நம்ம என்ன வரப்போகுது? மேல 100 கீழே தீட்டா சைபர் தீட்டா. இங்கல என்ன வரப்போகுது? 200ல இருந்து 210ல இருந்து 10 கழிச்சா 200. கீழே என்ன வரப்போகுது? 100ல இருந்து 10 கழிச்சா 100. இப்ப தீட்டா சமன் என்ன வரப்போகுது? இது இங்க குறுக்கால போய் இதை பிரிச்சு விட்டோம்டா 50 பாகைசி வரப்போகுது. கிளியரா இல்லையா? ஏன் இந்த 100 இந்த இருக்கிற 2 சைவரும் வெட்டுப்படும், இந்த 2 சைவரும் வெட்டுப்படும். இது 100 டீட்டா இங்க 2 டீட்டா சமன் 50 பாகைசி. இப்படித்தான் படித்திறனை வச்சுக்கொண்டு காண்றது. இது விளங்கிட்டா விளங்காட்டி திருப்ப சொல்லுங்க, நான் திருப்ப போடுவேன்.